இது ஒரு துல்லியமான மற்றும் நடைமுறை தரவுத் தொகுப்பாக அமைகிறது, இதில் கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்ப சூழல்களில் எதிரிகளின், அதாவது ஹேக்கர்கள் அல்லது தீங்கிழைக்கும் நபர்கள், நடத்தை முறைகள் பற்றி தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. மைட்டர் நிறுவனம் இது போன்ற தரவுகளை 2013ஆம் ஆண்டு முதல் சேகரித்து வருகிறது. இந்த தரவுகள் அனைத்தும் திறந்தவழி, ஓபன் சோர்ஸ் வடிவில் உள்ளதால், உலகம் முழுவதும் உள்ள பாதுகாப்பு ஆய்வாளர்கள், நிறுவனங்கள், அரசு அமைப்புகள் இதை பயன்படுத்துகின்றன. மைட்டர் ATT-CK மெட்ரிக்ஸில் முக்கியமாக 3 பகுதிகள் உள்ளன. 1. டாக்டிக்ஸ் விகள், ஒரு எதிரி ஏன் ஒரு செயலைச் செய்கிறான் என்பதை விளக்கும் நோக்கங்கள். 2. டெக்னிக்ஸ் தொழில்நுட்பங்கள், எதிரி அந்த நோக்கத்தை அடைய என்ன செய்கின்றான் என்பதை விளக்கும் செய்முறைகள். 3. சப்டெக்னிக்ஸ் உப தொழில்நுட்பங்கள், குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தின் கூடுதல் விரிவாக்கம். இந்த ATT-CK மெட்ரிக்ஸ் வெவ்வேறு சூழல்களுக்கு தனிப்பட்ட வடிவில் கிடைக்கின்றது. என்டர்பிரைஸ் நிறுவனங்களுக்கான, மொபைல் சாதனங்களுக்கான, ICS இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். மைட்டர் ATT-CK ஏன் முக்கியம்? 1. முற்றிலும் பகிரப்பட்ட அறிவு. மைட்டர் ATT-CK மெட்ரிக்ஸ் என்பது திறந்தவழி தரவுத் தொகுப்பு. எனவே, உலகம் முழுவதும் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள், நிறுவனங்கள், பாதுகாப்பு ஆய்வகங்கள் இதை பயன்படுத்த முடிகிறது. இது பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் ஓர் ஒற்றுமையான புள்ளியாக அமைகிறது. 2. முன்னறிதல் மற்றும் பாதுகாப்பு வலுப்படுத்தல். ஒரு நிறுவனத்தின் பாதுகாப்பு அணுகுமுறை எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை அறிய மைட்டர் ATT-CK ஒரு வலுவான டூலாக விளங்குகிறது. ஒரு ஹேக்கர் தாக்கும்போது எதை செய்வார் என்பதை இந்த மெட்ரிக்ஸ் மூலம் முன்கூட்டியே புரிந்து கொள்ள முடிகிறது. 3. சோதனை மற்றும் மதிப்பீடு. நிறுவனங்கள் தங்களுடைய பாதுகாப்பு அமைப்புகளை இந்த மெட்ரிக்ஸின் அடிப்படையில் சோதிக்கலாம். அதாவது, ரெட் டீமிங் அல்லது த்ரெட் சிமுலேஷன் மூலம் இந்த டாக்டிக்ஸ் மற்றும் டெக்னிக்ஸ் அனைத்தும் நிறுவனம் கையாள முடியுமா என்பதை பரிசோதிக்க முடிகிறது. 4. நிகழ்வு பதில் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். ஒரு சைக்கர் தாக்குதல் நிகழ்ந்த பின், அதன் காரணங்களை ஆராயும் பொழுது ATT-CK மெட்ரிக்ஸ் மிகவும் பயனாக இருக்கும். தாக்குதலின் நடவடிக்கைகள் எந்தக்கு உட்பட்டவை என்பது புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். 5. தொடர் அப்டேட்கள் மற்றும் சமுதாய பங்களிப்பு. மைட்டர் ATT-CK மெட்ரிக்ஸ் முறையே ஒவ்வொரு சில மாதங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படுகிறது. உலகளாவிய பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள் புதிய தொழில்நுட்பங்களை பரிந்துரைக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. மைட்டர் ATT-இன் நடைமுறை பயன்பாடுகள். 1. த்ரெட் இன்டெலிஜென்ஸ் எதிரிகளின் நடத்தை பற்றிய புரிதலுக்காக. 2. செக்யூரிட்டி கேப் அசெஸ்மெண்ட் பாதுகாப்பு குறைபாடுகளை அடையாளம் காண. 3. SOC மேச்சூரிட்டி செக்யூரிட்டி ஆபரேஷன்ஸ் சென்டர் திறன்களை மேம்படுத்த. 4. த்ரெட் ஹண்டிங் தாக்குதல்களை முன்கூட்டியே தேடுவதற்காக. 5. ரெட் ப்ளூ பர்பிள் டீமிங் சோதனை மற்றும் பாதுகாப்பு பயிற்சிகள். மைட்டர் ATT-CK என்பது தற்போது உலகளாவிய தகவல் பாதுகாப்பு துறையில் ஒரு அடிப்படை கருவியாக மாறியுள்ளது. இது ஒரு நிறுவனத்தின் பாதுகாப்பு தளத்தை உருவாக்கவும், சோதிக்கவும், மேம்படுத்தவும் உதவுகிறது. எதிரிகளின் நடத்தை முறைகளை ஆராய்ந்து, அதனடிப்படையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை சீரமைக்க இது பெரும் பங்காற்றுகிறது. அதனால்தான் மைட்டர் ATT-CK ஒரு பாதுகாப்பு சூழலில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. தொடர்ந்து, நாம் மைட்டர் ATT-CK பற்றிய விளக்கத்தை மேலும் ஆழமாக விரிவாக்கலாம். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகள் வழியாக இந்த மெட்ரிக்ஸின் சிறப்புகள், பயன்பாடுகள் மற்றும் உங்களுடைய பாதுகாப்பு சூழலுக்கான அதன் தாக்கத்தை நுணுக்கமாக ஆய்வு செய்வோம். மைட்டர் ATT-CK மெட்ரிக்ஸின் ஒவ்வொரு இன் விளக்கம். மைட்டர் ATT-CK மெட்ரிக்ஸில் 14 முக்கிய டாக்டிக்ஸ் உள்ளன. ஒவ்வொன்றும் ஒரு ஹேக்கரின் தாக்குதலின் கட்டங்களில் நிகழும் செயற்பாடுகளை விவரிக்கின்றன. 1. இனிஷியல் ஆக்சஸ் ஆரம்ப அணுகல். எதிரி ஒருபோதும் உள்ளமைப்பு சூழலுக்குள் நுழைய முயல்கிறான். எடுத்துக்காட்டு: ஸ்பியர் ஃபிஷிங், டிரைவ் பை காம்ப்ரமைஸ். 2.
எக்ஸிகியூஷன் நடத்தல். நுழைந்த பின் எதிரி குறிப்பிட்ட இயக்கி தனது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்த முயல்கிறான். 3. பெர்சிஸ்டன்ஸ் தொடர்ந்து கிடைப்பதற்கான முயற்சி. நுட்பமாக செயல்பட்டு முறைப்படி மீண்டும் மீண்டும் அணுகும் வழிகளை உருவாக்குகிறான். 4. பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் அதிக உரிமைகளைப் பெறுதல். சாதாரண பயனாளராக நுழைந்த பின் நிர்வாக உரிமைகள் அல்லது ரூட் லெவல் கையொப்பங்களை பெற முயற்சிக்கிறான். 5. டிஃபென்ஸ் எவேஷன் பாதுகாப்பு தடைகளை தவிர்த்தல். ஏற்கனவே உள்ள பாதுகாப்பு கருவிகளை தவிர்த்து தாக்குதல் செய்பவர் மாறுபடும் வழிகளை கையாள்கிறார். 6. கிரெடென்ஷியல் ஆக்சஸ் அடையாளச் சான்றுகளை திருடுதல். யூசர் நேம்ஸ், பாஸ்வேர்ட்ஸ், டோக்கன்ஸ் போன்றவற்றை பெறும் முயற்சிகள். 7. டிஸ்கவரி கண்டறிதல். எதிரி உங்கள் சூழலில் உள்ள இணையங்கள், கணினிகள், பயனாளர்கள், பாஸ்வேர்கள் போன்றவற்றை ஆராய்கிறான். 8. லேட்ரல் மூவ்மெண்ட் பக்கவாட்டு பரவல். ஒரு கணினியில் இருந்து மற்றொரு கணினிக்கு இயக்கப்படுகிறார். 9. கலெக்ஷன் தகவல் சேகரித்தல். தாக்குதலாளி பயனுள்ள தகவல்களை சேகரிக்கிறார், ஆவணங்கள், பேச்சுக்கள், இமெயில்கள். 10. கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் C2. தாக்குதலாளி தனது கட்டுப்பாட்டில் உள்ள சேவையகத்தில் இருந்து பாதிக்கப்பட்ட கணினியை இயக்குகிறார். 11. எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் தகவல் திருட்டு. சேகரிக்கப்பட்ட தகவல்களை வெளியே அனுப்புதல். 12. இம்பாக்ட் தீங்கு விளைவித்தல். கடைசி கட்டமாக தாக்குதலாளி நிறுவனம் அல்லது அமைப்பிற்கு நேரடி அல்லது மறைமுகமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறான். உதாரணம், டேட்டா டிஸ்ட்ரக்ஷன், ransomware என்கிரிப்ஷன். 13. ரிகனைசன்ஸ் முன்கூட்டிய உளவு சேகரித்தல். பொதுவாக சமூக ஊடகங்கள், இணையவழி ஆதாரங்கள் வழியாக நிறுவனம் பற்றிய விவரங்களை முன்கூட்டியே சேகரிக்கும். 14. ரீசோர்ஸ் டெவலப்மெண்ட் வளங்களை உருவாக்கல். பைத்தியக்காரர் தனது தாக்குதலுக்கு முன் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள், சேவைகள், டூல்கள் போன்றவற்றை உருவாக்குகிறான். MITRE ATT-CK மெட்ரிக்ஸின் தொழில்நுட்ப வகைகள், டெக்னிக்ஸ். ஒவ்வொருக்கு உள்ளே டெக்னிக்ஸ் மற்றும் சப் டெக்னிக்ஸ் என்பவையாக பல்வேறு செய்முறைகள் உள்ளன. எடுத்துக்காட்டு: டாக்டிக் கிரெடென்ஷியல் ஆக்சஸ். டெக்னிக் brute force. சப் டெக்னிக்ஸ் பாஸ்வேர்ட் கெஸ்ஸிங், பாஸ்வேர்ட் ஸ்ப்ரேயிங். டாக்டிக் எக்ஸிகியூஷன். டெக்னிக் கமாண்ட் அண்ட் ஸ்கிரிப்டிங் இன்டர்பிரெட்டர். சப்டெக்னிக்ஸ் PowerShell, பாஷ், பைத்தன். இதன் மூலம் பாதுகாப்பு வல்லுநர்கள் ஒரு தாக்குதலை மிகவும் துல்லியமாக பகுப்பாய்வு செய்ய முடிகிறது. MITRE ATT இன் நடைமுறை பயன்கள். 1. SOC Security Operations Center வளர்ச்சி. SOC ஆனது தடுப்பு நடவடிக்கைகள், தடையறுதல் மற்றும் பதிலளிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மையம். ATT-CK மெட்ரிக்ஸ் வழியாக SOC-க்கு மேற்பார்வை தரும் ஸ்ட்ரக்சர். பிளேபுக் உருவாக்கும் ஆதாரம். திறன்களை சோதிக்கும் வழிகள் கிடைக்கின்றன. 2. ரெட் டீம் vs ப்ளூ டீம் பயிற்சி. ரெட் டீம் தாக்குதல் முயற்சி செய்பவர்கள் மற்றும் ப்ளூ டீம் பாதுகாப்பு நடவடிக்கையாளர் பயிற்சியில் ATT-CK மெட்ரிக்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. 3. த்ரெட் இன்டெலிஜென்ஸ் மேப்பிங். முக்கியமான மார்வார், மால்வேர், APT அட்வான்ஸ் பெர்சிஸ்டன்ட் த்ரெட் குழுக்களின் நடவடிக்கைகள் ATT-CK மெட்ரிக்ஸ் வழியாக வரைபடமாக காட்டப்படுகிறது. உதாரணம்: APT29 எக்ஸிகியூஷன் ஸ்கிரிப்டிங் PowerShell. EBI-N7 Credential Access Credential Dumping LSASS Memory. 4. MITRE ATT-CK Evaluations. பிரபலமான பாதுகாப்பு தயாரிப்புகள் X, CrowdStrike, Microsoft Defender, Sentinel-Win, MITRE ATT-CK வகைகளுக்கு எதிராக சோதிக்கப்படும். இந்த மதிப்பீடுகள் பாதுகாப்பு தீர்வுகளை தேர்வு செய்யும் நிறுவனங்களுக்கு நம்பிக்கையான அளவீடாக அமைகின்றன. MITRE ATT-ஐ எப்படி பயன்படுத்தலாம்? ATT-CK நேவிகேட்டர் என்ற இணையதள கருவி மூலமாக டாக்டிக்ஸ் மற்றும் வரைபட வடிவில் காணலாம். CM Tools, Splunk, Elastic, QRadar மற்றும் EDR Solutions, CrowdStrike, Microsoft Defender,
இவை ATT-CK ஐ நன்கு ஒருங்கிணைக்கின்றன. ATT-CK பேஸ் த்ரெட் மாடலிங் பாதுகாப்பு ஆபத்துக்களை முன்னறிய த்ரெட்க்கு ATT-CK ஒரு சிறந்த ஆதாரம். MITRE ATT-CK என்பது வெறும் ஒரு தரவுத் தொகுப்பு அல்ல, அது ஒரு தொழில்நுட்ப உளவுத்துறை உலோகக் கண்ணாடி போன்றது. பாதுகாப்பு சிந்தனையை நடைமுறையில் கொண்டுவர பாதுகாப்பு ஆணைகளுக்கு ஒரு நெறிமுறை தேவைப்படும் போது ATT-CK போன்ற அமைப்புகள் ஒரு உயிர் மூச்சாக இருக்கின்றன. நீங்கள் பாதுகாப்பு வல்லுநராக இருந்தாலோ, ஒரு நிறுவனத்தின் IT நிர்வாகியாக இருந்தாலோ, அல்லது ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்தாலோ, MITRE ATT-CK ஐ புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவது உங்கள் பாதுகாப்பு ATT-CK மேட்ரிக்ஸ், டாக்டிக்ஸ், டெக்னிக்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் TTPs. தகவல் பாதுகாப்பு என்பது 21ஆம் நூற்றாண்டில் மிக முக்கியமான துறையாக வளர்ந்து வருகிறது. நிறுவனங்கள், அரசு அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் ஆகியோர் அனைவரும் தற்போது டிஜிட்டல் சூழலின் கீழ் இயங்குகிறார்கள். இதில் ஹேக்கிங், தகவல் திருட்டு, மேல்வழிநடத்தல் போன்ற தீய நோக்கமுள்ள நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. இதனிடையே MITRE ATT-CK மேட்ரிக்ஸ் ஒரு நிலையான பாதுகாப்பு உருக்கோடாக உருவாகியுள்ளது. இதில் டாக்டிக்ஸ், டெக்னிக்ஸ் மற்றும் ப்ரொசீஜர்ஸ் TTPs எனப்படும் மூன்றும் தாக்குதலாளியின் செயல்விளைவுகளை துல்லியமாக பகுப்பாய்வு செய்யும் கருவியாக பயன்படுகின்றன. 1. ATT-CK மேட்ரிக்ஸ் என்றால் என்ன? MITRE ATT-CK மேட்ரிக்ஸ் என்பது எதிரியின் தாக்குதலை ஆய்வு செய்யும் ஒரு முறைமையாக்கப்பட்ட புள்ளிவிவர தரவுத் தொகுப்பு. இதில் எதிரிகள், அட்வர்சரிஸ் எவ்வாறு ஒரு கணினி அல்லது தகவல் அமைப்பின் மீது தாக்குதல் செய்கிறார்கள் என்பதை நிலையான டாக்டிக்ஸ், டெக்னிக்ஸ் மற்றும் ப்ரொசீஜர்ஸ் என்ற கட்டமைப்பில் விளக்குகிறது. இதன் முக்கிய நோக்கம் தாக்குதலாளியின் நடத்தை முறைகளை விளக்குதல், பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்துதல், பாதுகாப்பு குறைபாடுகளை கண்டறிதல். 2. டாக்டிக்ஸ், விகள், தாக்குதலின் நோக்கங்கள். டாக்டிக்ஸ் என்பது ஒரு தாக்குதலாளி ஏன் ஒரு செயலை செய்கிறான் என்பதை விளக்கும் நோக்கத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு ஒரு தாக்குதலின் நிலை எனலாம். MITRE ATT இல் உள்ள முக்கிய டாக்டிக்ஸ் கீழ்வருமாறு. டாக்டிக் விளக்கம். இனிஷியல் ஆக்சஸ் அமைப்புக்குள் நுழைவதற்கான வழிகள். எக்ஸிகியூஷன் குறியீடுகளை இயக்குதல். பர்சிஸ்டன்ஸ் தொடர்ந்தும் அமைப்பில் இருக்க முயற்சி. பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் அதிக உரிமைகள் பெற்று கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தல். டிஃபென்ஸ் எவேஷன் பாதுகாப்பு கருவிகளை தவிர்த்தல். கிரெடென்ஷியல் ஆக்சஸ் பயனர் அடையாளங்களை திருடல். டிஸ்கவரி அமைப்பை ஆராய்தல். லேட்ரல் மூவ்மெண்ட் பக்கவாட்டு பரவல் ஒரு கணினி முதல் மற்றொன்று. கலெக்ஷன் முக்கிய தரவுகளை சேகரித்தல். எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் சேகரித்த தகவல்களை வெளியே அனுப்புதல். இம்பாக்ட் அமைப்பில் பாதிப்பை ஏற்படுத்துதல். 3. டெக்னிக்ஸ், தொழில்நுட்பங்கள். டெக்னிக் என்பது ஒரு குறிப்பிட்ட அடைவதற்காக எதிரி கையாளும் செயல்முறை ஆகும். உதாரணமாக டாக்டிக், இனிஷியல் ஆக்சஸ். டெக்னிக், ஃபீஷிங், டிரைவ்-பை காம்ப்ரமைஸ், வேலிட் அக்கவுண்ட்ஸ். ஒவ்வொருக்கும் பல டெக்னிக்ஸ் இருப்பதாலும் அது ஒரு ஹேக்கரின் செயல்களை நுணுக்கமாக புரிந்து கொள்ள உதவுகிறது. சப்டெக்னிக்ஸ் என்ற அமைப்பும் இதில் உள்ளது. இது ஒரு விரிவாக்கமாக செயல்படுகிறது. 4. ப்ரொசீஜர்ஸ், செயல் நடைமுறைகள். ப்ரொசீஜர்ஸ் என்பது மேற்கண்ட நிகழ்வில் எவ்வாறு தாக்குதலாளி செயல்படுத்துகிறான் என்பதை உண்மையான சூழல்களில் இருந்து எடுத்த எடுத்துக்காட்டுகள். உதாரணமாக ABT29 என்னும் ஹேக்கிங் குழு பவர்ஷெல் வழியாக ஸ்கிரிப்ட் இயக்குவதன் மூலம் கிரெடென்ஷியல் டம்பிங் செய்கிறது என்பது ப்ரொசீஜர் ஆகும். 5. ATT-CK மேட்ரிக்ஸ் பயன்படுத்தப்படும் விதங்கள். ATT-CK மேட்ரிக்ஸ் பின்வரும் வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது. பாதுகாப்பு மதிப்பீடு. நிறுவனங்கள் தங்கள் பாதுகாப்பு அமைப்பை ATT-CK அடிப்படையில் பரிசோதிக்கலாம். ரெட் ப்ளூ டீம் பயிற்சி. ரெட் டீம் தாக்குதல், ப்ளூ டீம் பாதுகாப்பு. பயிற்சிகளில் ரெஃபரன்ஸ் மேப் ஆகஸ்டில் ATT-CK மெட்ரிக்ஸ் பயன்படுகிறது. SOC மேச்சூரிட்டி எவாலுவேஷன். SOC
செக்யூரிட்டி ஆபரேஷன்ஸ் சென்டர் அமைப்புகள் ATT-CK மூலம் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தலாம். டி. த்ரெட் இன்டெலிஜென்ஸ் மேப்பிங். தீய நோக்கமுள்ள குழுக்கள் மற்றும் மேல்வேர் வகைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை ATT-CK ஆக எடுத்துக் கொள்ளலாம். 6. ATT-CK மேட்ரிக்ஸ் மாதிரிகள். எக்ஸாம்பிள்ஸ்: டாக்டிக், எக்ஸிகியூஷன். டெக்னிக், கமாண்ட் அண்ட் ஸ்கிரிப்டிங் இன்டர்பிரட்டர். சப்டெக்னிக்ஸ், PowerShell, CMD, Python. ப்ரொசீஜர், APT32 குழு PowerShell ஸ்கிரிப்ட் மூலம் malicious கோட் இயக்கும். டாக்டிக், credential access. டெக்னிக், credential dumping. சப்டெக்னிக்ஸ், LSASS memory. ப்ரொசீஜர், APT28 குழு Mimikatz பயன்படுத்தி இருந்து பெறுகிறது. 7. ATT-CK framework vs kill chain. கில் செயின் என்பது ஒரு தாக்குதல் ஒரு நெடுங்கட்டமாக நடக்கிறது என ஒரு சாதாரண வடிவம். ஆனால் ATT-CK மிகவும் விவரமானது மற்றும் டாக்டிக்ஸ், டெக்னிக்ஸ், ப்ரொசீஜர்ஸ் ஆகியவற்றின் அடிப்படையில் நுணுக்கமான கண்காணிப்பு செய்யும். 8. ATT-CK ஐ நிறுவனம் எவ்வாறு இணைக்கலாம்? CM Tools, Splunk, AlkStack. EDR Solutions, CrowdStrike, Sentinelwin. Threat Hunting Playbooks. Incident Response Runbooks. இந்த முறைகளில் ATT-CK கட்டமைப்பை ஒருங்கிணைக்கலாம். 9. TTPs பத்திரப்படுத்தும் வகை. DTP வரையறை பயன். டாக்டிக்ஸ் நோக்கங்கள் தாக்குதலின் நோக்கத்தை புரிய. டெக்னிக்ஸ் செயல்முறைகள் தாக்குதல் எப்படி செயற்படுகிறது என்பதை அறிய. ப்ரொசீஜர்ஸ் நடைமுறை உண்மையான சூழலில் பயன்படுத்தப்படும் செயற்கூறு. MITRE ATT-CK மேட்ரிக்ஸ் என்பது ஒரு தகவல் பாதுகாப்பு தேசநாயகன். இது எதிரி யாராக இருந்தாலும் அவர்களின் தாக்குதல்களை துல்லியமாக பகுப்பாய்வு செய்ய ஒரு பரபரப்பான கருவியாக உள்ளது. TTPs மூலமாக நாம் ஒரு தாக்குதலின் அனைத்து கட்டங்களையும் விளக்கமாக புரிந்து கொண்டு நிறுவனத்தின் பாதுகாப்பை முன்னெச்சரிக்கையாக வடிவமைக்க முடிகிறது. 11. ATT-CK மேட்ரிக்ஸ் மற்றும் TTPs பாதுகாப்பு ஆய்வாளர்களுக்கான பயன்பாடுகள். Threat Hunting, தாக்குதலை முன்கூட்டியே கண்டறிதல். ATT-CK மேட்ரிக்ஸ் TTPs வாயிலாக பாதுகாப்பு அணிகள் நிறுவனம் முழுவதும் நடக்கும் நடவடிக்கைகளை பரிசோதிக்கலாம். உதாரணம்: PowerShell களை அலசுதல், எக்ஸிகியூஷன் டாக்டிக். RDP லாகின் முயற்சிகளை அலசுதல், lateral movement tactic. B. Adversary emulation, எதிரியை மாதிரியிலான பயிற்சி. TTPs பயன்பாடாக ஒரு தாக்குதலாளி போன்ற வகையில் ரெட் டீம் செயல்படுகிறது. இது SOC ஐ சோதிக்க பயன்படும். C. MITRE ATT-CK evaluations, மதிப்பீடுகள். MITRE நிறுவனமே ஆண்டுதோறும் பிரபல EDR தீர்வுகளை ATT-CK TTPs அடிப்படையில் மதிப்பீடு செய்கிறது. மாறுபட்ட ATT-CK டாக்டிக்ஸ் களை எதிர்கொள்வதில் ஒரு பாதுகாப்பு சாதனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது மதிப்பீடு செய்யப்படுகிறது. 12. ATT-CK மேட்ரிக்ஸ் vs other frameworks. ஃப்ரேம்வொர்க் துறை நோக்கம். MITRE ATT-CK பாதுகாப்பு தாக்குதலாளியின் நடத்தை TTP அடிப்படையில். சைபர் கில் செயின் பாதுகாப்பு தாக்குதல் கட்டமைப்பை பரிணாம அடிப்படையில். டைமண்ட் மாடல் த்ரெட் இன்டெல் தாக்குதல் கூறுகளை காஸ் எஃபெக்ட் வடிவத்தில். NIST 800 முதல் 53 வரை உட்புற கட்டுப்பாடுகள் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் தரவாக. MITRE ATT-CK மட்டும் தான் டாக்டிக்ஸ், டெக்னிக்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அடிப்படையில் செயல்படுவதால் தாக்குதலின் நடத்தை போக்கு பற்றி சிந்திக்க உதவுகிறது. 13. ATT-CK TTPs, உயிரணு மாதிரி அணுகுமுறை, பயோலாஜிக்கல் மாடல். MITRE ATT-CK உயிரியல் முறையில் ஒப்பிட்டு புரிந்து கொள்வது சிறந்தது. டாக்டிக்ஸ் நோயின் அறிகுறிகள், சிம்டம்ஸ். டெக்னிக்ஸ் நோய் பரவும் வழிகள், மோட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ப்ரொசீஜர்ஸ் நோய்கள் செயல்முறை, பயோலாஜிக்கல் ஆபரேஷன்ஸ். இதன் மூலம் பாதுகாப்பு வல்லுநர்கள் தாக்குதலின் எதிர்வினைகளை எளிதில் கையாள முடியும். 14. TTPs அடிப்படையில் சம்பவ பதிலளிப்பு, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். ஒரு தாக்குதல் நிகழும் போது 1.
டிடெக்ஷன் ATT-CK TTP ஐ வைத்து தீய செயல்பாடுகளை கண்டறிதல். 2. அனாலிசிஸ் டெக்னிக் மற்றும் ப்ரொசீஜர் ஐ பார்த்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை தெரிந்து கொள்வது. 3. கண்டெய்ன்மென்ட் உரிய நெட்வொர்க் ஐ ஐசோலேஷன் செய்யும். 4. எராடிகேஷன் மால்வேர் மற்றும் களை நீக்குதல். 5. ரிகவரி அஃபெக்டட் ஐ மறுசீரமைத்து மீட்டெடுத்தல். 6. லெசன்ஸ் லேர்ன்ட் எந்த டாக்டிக்ஸ் பயன்படுத்தப்பட்டன, அதை எதிர்கொள்வது எப்படி என பிளேபுக்கில் டாக்குமெண்டேஷன் செய்தல். 15. ATT-CK மேட்ரிக்ஸ் ரியல் வேர்ல்ட் அட்டாக் கேஸ் ஸ்டடி உண்மை சம்பவம். கேஸ் ஸ்டடி SolarWinds அட்டாக் ABT-29 ரஷ்யன் ASVR. இனிஷியல் ஆக்சஸ் சப்ளை செயின் சாஃப்ட்வேர் அப்டேட் மூலம். எக்ஸிகியூஷன் DLL சைட் லோடிங். Persistence scheduled task. Privilege escalation token impersonation. Defense evasion obfuscated files. Credential access cached credentials. Discovery network shared discovery. Exfiltration encrypted channel to remote server. இந்த தாக்குதல் முறையில் 10 டாக்டிக்ஸ் 20 டெக்னிக்ஸ் மற்றும் பல ரியல் வேர்ல்ட் ப்ரொசீஜர்ஸ் பயன்படுத்தப்பட்டன. ATT-CK மேட்ரிக்ஸ் இல்லாமல் இத்தகைய தாக்குதலை புரிந்து கொள்வது சிக்கலாக இருக்கும். 16. ATT-CK மேட்ரிக்ஸ் பிளேபுக்ஸ். ATT-CK TTPs அடிப்படையில் அமைக்கப்படும் செக்யூரிட்டி பிளேபுக்ஸ் என்பது ஒரு எதிர்கொள்ள செய்ய வேண்டிய தவிர்க்கக்கூடிய செயல்பாடுகள். நடப்புச் சூழ்நிலையில் தொழில்நுட்ப ரீதியான பதிலளிப்புகள். டாக்டிக் டெக்னிக் டிடெக்ஷன் லாஜிக் ரெஸ்பான்ஸ். Persistence registry run key suspicious registry write alert delete. Execution PowerShell abuse unusual command line log block. 17. ATT-CK மேட்ரிக்ஸ் AI மற்றும் machine learning இல் பயன்பாடு. machine learning மாதிரிகள் ATT-CK டெக்னிக்ஸ் அடிப்படையில் malicious versus benign விதிவிலக்குகளை கற்றுக்கொள்கின்றன. பயன்படுத்தி sequence of tactics TTP chains புரிந்து கொள்ள முடிகிறது. அட்டாக் சிமுலேஷன் டேட்டாசெட்ஸ் உருவாக்க முடிகிறது. 18. ATT-CK for ICS mobile. MITRE ATT-CK க்கு Enterprise Matrix, Mobile Matrix, ICS Industrial Control Systems Matrix. அனுபயோக வகைகளாக மூன்றும் இருக்கின்றன. இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம்ஸ் மற்றும் மொபைல் இல் TTP ஐ மேப் செய்யும் வாய்ப்புகளை ATT-CK வழங்குகிறது. 19. ATT-CK TTPs கல்வி மற்றும் பயிற்சிக்கான ஊக்கம். நல்ல சைபர் பாதுகாப்பு பாடநெறிகளில் ATT-CK விளக்கம் கட்டாயமாக அடங்கியுள்ளது. பயிற்சியில் Red இல் TTP சிமுலேஷன், Blue இல் TTP டிடெக்ஷன் முதலானவையாக பயிற்சி அளிக்கப்படும். மாணவர்களுக்கு டாக்டிக் மற்றும் டெக்னிக்ஸ் அடிப்படையில் அட்டாக் சினாரியோ மாடலிங் ஒரு பயனுள்ள ப்ராஜெக்ட் ஆகஸ்ட் அமைகிறது. உங்கள் பாதுகாப்பு பயணத்தில் ATT-CK ஐ இணைத்தல். MITRE ATT-CK என்பது உங்கள் அமைப்பின் தாக்குதலை புரிந்து கொள்ளும் மெடலிக ஒளிவழி. TTPs மூலமாக தாக்குதலாளியின் எண்ணம், அவன் நடைமுறை, உங்கள் பாதுகாப்பு குறைபாடுகள் எல்லாம் தெளிவாக தெரியும். நீங்கள் ஒரு சிறிய நிறுவனம் இருந்தாலும் பெரும் அரசு அமைப்பாக இருந்தாலும் ATT-CK ஐ உங்கள் பாதுகாப்பு பண்பாட்டில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் அமைப்பை எதிரியின் பார்வையிலிருந்து பாதுகாக்கும் உலோக கவசமாக அமையும். ATT-CK களஞ்சியத்தை ஒழுங்காக அணுகுவது ஒரு நடைமுறை வழிகாட்டி. MITRE ATT-CK என்பது ஒரு திறந்த களஞ்சியம் ஓபன் நாலேஜ் பேஸ் ஆகும். இது உலகம் முழுவதும் நடக்கும் தகவல் பாதுகாப்பு தாக்குதல்களின் நிலையான முறைகளை தொகுத்து வழங்குகிறது. இதில் டாக்டிக்ஸ், விகள், டெக்னிக்ஸ், தொழில்நுட்பங்கள் மற்றும் ப்ரொசீஜர்ஸ், நடைமுறைகள் ஆகியவற்றின் மேல் ஒருங்கிணைந்த அனாலிசிஸ் வழங்கப்படுகிறது. ATT-CK நாலேஜ் ஐ வெறும் பட்டியலாக பார்க்காமல் அதை செயல்பாடுகளுடன் கூடிய பாதுகாப்பு தளவமைப்பாக மாற்றுவது இந்த வழிகாட்டியின் நோக்கம். 1. ATT-CK நாலேஜ் பேஸ் என்றால் என்ன? ATT-CK நாலேஜ் பேஸ் என்பது
டிடிபிஸ் அடிப்படையில் தாக்குதல்களை குறியிடும் தரவுத் தொகுப்பு. 1000 டாக்குமெண்டட் அட்டாக் டெக்னிக்ஸ் உடைய ஒரு கான்ஸ்டன்ட்லி மெயின்டெய்ன்ட் களஞ்சியம். என்டர்பிரைஸ், மொபைல், ஐசிஎஸ் போன்ற பல பிரிவுகளைக் கொண்டது. இதில் உள்ள அனைத்து என்ட்ரீஸ்களும் இன் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டவை. தீர்வுகளுடன் கூடிய விளக்கங்களுடன். ரெட் ப்ளூ டீம் பயிற்சிக்கேற்றவை. 2. ATT-CK களஞ்சியத்தின் கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ATT-CK களஞ்சியம் 3 அடிப்படை தளங்கள் கொண்டது. A. டாக்டிக்ஸ், தாக்குதலின் நோக்கங்கள். உதா. இனிஷியல் ஆக்சஸ், எக்ஸிகியூஷன், பெர்சிஸ்டன்ஸ், பிரிவிலேஜ், எஸ்கலேஷன். B. டெக்னிக்ஸ், செயல்முறைகள். ஒவ்வொருக்கும் பல டெக்னிக்ஸ் இருக்கும். உதா. PowerShell எக்ஸிகியூஷன், credential dumping, scheduled tasks. C. Subtechniques, நுண்ணறிவு கோட்பாடுகள். ஒரே இன் உள்ளேயுள்ள மாறுபட்ட நடைமுறைகள். உதா. PowerShell script execution, module load, encoded command. 3. ATT-CK களஞ்சியத்தை எங்கே பயன்படுத்தலாம்? A. https ://saikodu addasig.midr.org. MITRE ATT-CK இணையதளத்தின் மூலம் க்கு ஏற்ப ஃபில்டர் செய்யலாம். அட்வர்சரி குரூப் ஹிஸ்டரி பார்க்கலாம். மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜீஸ் மற்றும் டிடெக்ஷன் ரூல்ஸ் அறியலாம். B. API access, டாக்ஸி. ATT-CK ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் வழியாக ஆக்சஸ் செய்ய. செக்யூரிட்டி இல் இன்டெகிரேட் செய்ய. C. ATT-CK Navigator, web-based visualization tool. டெக்னிக்ஸ் மேப் செய்ய உதவும். Threat Intel, SOC response மற்றும் ரிஸ்க் ஏற்ப கஸ்டம் ஓவர்லேஸ். 4. ATT-CK ஐ படிப்பது எப்படி? MITRE ATT-CK மேட்ரிக்ஸ் ஹொரிசான்டல் இல் டாக்டிக்ஸ் இல் டெக்னிக்ஸ் என்று அமைந்துள்ளது. டாக்டிக்ஸ் டெக்னிக்ஸ். Initial access phishing, drive-by, valid accounts. Execution command line interface, scripts. Persistence registry run key, startup items. ஒவ்வொருலும் ஒரு தொழில்நுட்ப தாக்குதல் நடைமுறை உள்ளது. 5. ATT-CK என்ட்ரி ஒன்றை எவ்வாறு வாசிக்கலாம்? ஒவ்வொரு டெக்னிக்கிலும் பின்வரும் கூறுகள் உள்ளன. ID, DXXXX வகை அடையாளம், உதா. D109. டாக்டிக், இது எதற்கானது? எக்ஸிகியூஷன். டிஸ்கிரிப்ஷன், விளக்கம். பிளாட்ஃபார்ம்ஸ், விண்டோஸ், லினக்ஸ், கிளவுட். பெர்மிஷன்ஸ் ரிக்வயர்ட், எது தேவை? டேட்டா சோர்சஸ், எதை கண்காணிக்கலாம்? டிடெக்ஷன்ஸ், கண்டறியும் வழிகள். மிட்டிகேஷன்ஸ், எதிர்கொள்வது எப்படி? எக்ஸாம்பிள்ஸ், உண்மையான யூசேஜ், APT groups, malware. 6. ATT-CK மேட்ரிக்ஸ் களஞ்சியத்தை பயன்படுத்தும் நடைமுறை வழிகள். A. Threat mapping. ஒரு APT குழு, உதா. APT28 எந்த டெக்னிக்ஸ் பயன்படுத்துகிறது என்பதை அறிந்து உங்கள் பாதுகாப்பை அலைன் செய்யலாம். B. SOC log review. CM களை ATT-CK ஐ ஆக வைத்து ட்ரேஸ் செய்யலாம். C. Playbook design. ATT-CK இல் அமைக்கலாம், டாக்டிக் டெக்னிக் டிடெக்ஷன் ரெஸ்பான்ஸ். D. Risk prioritization. எந்த டெக்னிக்ஸ் உங்கள் அமைப்புக்கு அதிக அபாயம் என்று தெரிந்து கவுண்டர் மெஷர் கட்டமைப்பது. 7. ATT-CK களஞ்சியத்தில் கற்றல் முறைகள். MITRE ATT-CK களஞ்சியத்தை கற்றுக்கொள்வதற்கான திட்டமிடல். 1. டாக்டிக்ஸ் பயிற்சி, ஒவ்வொரு இன் நோக்கம். 2. டெக்னிக்ஸ் வாசிப்பு, ID, யூசேஜ், எக்ஸாம்பிள். 3. ப்ரொசீஜர் மேப்பிங், ATT-CK இல் APT ரெஃபரன்சஸ். 4. டூல் இன்டெகிரேஷன், ATT-CK CM EDR. 5. த்ரெட் சிமுலேஷன், ரெட் டீமர்ஸ் ATT-CK பாத் சிமுலேட். 8. ATT-CK மேட்ரிக்ஸ் பாவனை தரவுகள், யூஸ் கேசஸ். பயன்பாடு விளக்கம். த்ரெட் இன்டெலிஜென்ஸ், APT28 எந்த டாக்டிக்ஸ் பயன்படுத்துகிறது? இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், இந்த இவெண்ட் எது? D109, PowerShell எக்ஸிகியூஷன்.
Alert enrichment alertil ATT-CK ID சேர்த்து contextualize. Awareness training blue-க்கு வழி knowledge. 9. ATT-CK DTP chain analysis. ஒரு நுட்பமான தாக்குதல் பல ATT-CK ஐ வரிசையாக பயன்படுத்தும். Sequence Tactic Technique ID. Step 1 Initial Access Spearphishing Attachment D15601. Step 2 Execution PowerShell T1059001. Step 3 Privilege Escalation Token Impersonation T13401. Step 4 Exfiltration Encrypted Channel T141. இந்த அனாலிசிஸ் எந்த கட்டத்தில் பாதுகாப்பு தோல்வி அடைந்தது என்பதையும் தெளிவாக்குகிறது. 10. ATT-CK Knowledge Base நடைமுறைகளில் இன்டெகிரேஷன். Security Tools. CM, Splunk, QRadar Sogosmeli ATT-CK ID Mapping. EDR, CrowdStrike, Sentinelman Sogosmeli Behavioral Techniques Tagging. Threat Intel Platforms. MISP, OpenCTI, ATT-CK Taxonomies Integration. Purple Team Exercises. Red Team Techniques, ATT-CK Mapped. Blue Team Detections, ATT-CK Response Mapped. 11. ATT-CK மற்றும் மெட்ரிக்ஸ் இடையேயான தொடர்பு. MITRE ATT-CK Matrix என்பது Visual Representation. MITRE ATT-CK Knowledge Base என்பது அதன் முழுமையான விளக்கம். இரண்டையும் இணைத்து உயர் நிலைத்தன்மை பாதுகாப்பு கட்டமைப்புகள் உருவாக்கலாம். பரந்த தாக்குதல்களை மீளாய்வு செய்யலாம். 12. ATT-CK மற்றும் Cloud Mobile ICS. ATT-இல் தற்போது 3 முக்கிய கவரேஜ் ஏரியாஸ் உள்ளன. Variant used for example. Enterprise Windows Linux Cloud Phishing, Scripting. Mobile Android iOS App Hijacking. ICS OutSystems Command Message Injection. ஒவ்வொன்றும் தனித்தனியாக Structured Matrix ஆகஸ்டு மெயின்டெயின் செய்யப்படுகிறது. 13. ATT-CK Data Access Formats. STIX 2.1 Taxi, Threat Intel Integration. JSO Dumps, Static Analysis Tools. Excel CSV, Manual Reference. GraphQL APIs, Custom Queries. 14. களஞ்சிய பயிற்சி திட்டம், Learning Roadmap. 1. ATT-CK Structure புரிந்து கொள். 2. Tactic Wise ஐ படி. 3. ATT-CK இல் ட்ரை செய். 4. ஒரு APT ஐ ட்ரேஸ் செய். 5. ரியல் வேர்ல்ட் ஐ மேப் பண்ணு. 6. DTP செயின் பில்ட் செய். 7. த்ரெட் சிமுலேஷன் ரன் செய். 8. ப்ளூ டீம் டிடெக்ஷன் கம்பேர் செய். MITRE ATT-CK Knowledge Base என்பது வெறும் ஒரு பட்டியல் அல்ல. இது ஒரு தாக்குதலாளியின் மனச்சாட்சியை நம்மால் புரிந்து கொள்ளும் சாவி. நாம் இதனை செம்மையாக பயன்படுத்தினால் எவ்வளவு பெரிய ஹேக்கிங் சம்பவம் வந்தாலும் அதனை மேப் செய்யலாம். அதன் ஒவ்வொரு ஐ புரிந்து கொள்ளலாம். எதிர்மறையை எதிர்கொள்ளலாம். ATT-CK களஞ்சியத்தை கையாண்டு உங்கள் பாதுகாப்பு பயணத்தை துல்லியமான அறிவுடன் அமைக்குங்கள். ATT-CK ஐ பயன்படுத்தி மிரட்டலறிவு மற்றும் கண்டறிதல். மின்வலையமைப்புகளின் பாதுகாப்பு என்பது இன்று உலகம் முழுவதும் பெரும் கவனத்துக்குரிய ஒரு பகுதி. இதில் MITRE ATT-CK Framework, Adversarial Tactics, Techniques, and Common Knowledge மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இது மின்னழிவுகள் ஏற்படுத்தும் எதிரிகளை புரிந்து கொள்ள மற்றும் தாக்குதல்களை அடையாளம் காண உதவுகிறது. ATT-CK என்பது ஒரு திறந்தவெளி அறிவு தளம் ஆகும். இது சைபர் தாக்குதலாளர்கள் எப்படி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதற்கான டாக்டிக்ஸ், தந்திரங்கள், டெக்னிக்ஸ், நுட்பங்கள் மற்றும் ப்ரொசீஜர்ஸ், செயற்பாடுகள் பற்றிய முழுமையான பட்டியலை வழங்குகிறது. 1. ATT-CK Framework என்றால் என்ன? ATT-CK என்பது ஒரு கட்டமைப்பாகும். இது எதிரிகள், அட்வர்சரிஸ், தங்கள் இலக்குகளை தாக்க எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை முறைப்படுத்துகிறது. டாக்டிக்ஸ், எதிரியின் குறிக்கோள்.
டெக்னிக்ஸ் குறிக்கோளை அடைவதற்கான செயல்முறைகள். சப்டெக்னிக்ஸ் நுட்பங்களில் உள்ள துணை செயல்முறைகள். முக்கியமாக உள்ளக்கள்: 1. இனிஷியல் ஆக்சஸ். 2. எக்ஸிகியூஷன். 3. பெர்சிஸ்டன்ஸ். 4. பிரிவிலேஜ் எஸ்கலேஷன். 5. டிஃபென்ஸ் எவேஷன். 6. கிரெடென்ஷியல் ஆக்சஸ். 7. டிஸ்கவரி. 8. லேட்ரல் மூவ்மெண்ட். 9. கலெக்ஷன். 10. கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். 11. எக்ஸ்ஃபில்ட்ரேஷன். 12. இம்பாக்ட். 2. மிரட்டலறிவு, த்ரெட் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ATT-CK. மிரட்டலறிவு என்பது எதிரிகளின் நோக்கங்களை, திறமைகளை மற்றும் நடத்தை முறைகளை புரிந்துகொள்வதற்கான அறிவாகும். ATT-ஐ பயன்படுத்துவதன் மூலம் பாதுகாப்பு அணிகள் எதிரியின் நடத்தை வரலாறை புரிந்துகொண்டு செயல்பட முடியும். த்ரெட்க்கு ATT-CK ஃப்ரேம்வொர்க் எப்படி உதவுகிறது? தாக்குதல் முறைகளை வகைப்படுத்துதல். ஒரு நிறுவனம் தாக்கப்பட்டதும் அந்த தாக்குதலுக்கு ATT-CK மாடலை உபயோகித்து எந்த டெக்னிக்ஸ் பயன்படுத்தப்பட்டது என்பதை கண்டறியலாம். முன்கூட்டியே ஆய்வு. எதிரிகள் எந்த டெக்னிக்ஸ் பயன்படுத்தக்கூடும் என்பதை எளிதாக அறிய முடியும். Contextual enrichment, IOC, Indicators of Compromise மற்றும் TTPs, Tactics, Techniques and Procedures, இணைச்சி சிறந்த நுண்ணறிவை உருவாக்க முடியும். 3. தாக்குதல் கண்டறிதலுக்கு ATT-CK. ATT-CK ஃப்ரேம்வொர்க் பாதுகாப்பு கருவிகளால் தாக்குதல்களை எளிதாக கண்டறிய உதவுகிறது. டிடெக்ஷனில் ATT-CK பயன்பாடு. லாக் மேப்பிங். தகவல் தொகுப்புகள் ATT-CK-க்கு எவ்வாறு பொருந்துகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அலர்ட் கிளாசிஃபிகேஷன். பாதுகாப்பு அலர்ட்களை ATT-CK-களுடன் ஒப்பிட்டு அடையாளம் காணலாம். யூஸ் கேஸ் டெவலப்மெண்ட். புதிய யூஸ் கேசஸ் உருவாக்க மற்றும் நடப்பு பாதுகாப்பு கண்காணிப்பு செயல்பாடுகளை மேம்படுத்த உதவுகிறது. உதாரணம்: டெக்னிக் கிரெடென்ஷியல் டம்பிங், D1003. டிடெக்ஷன் LSASS Process Memory Access Event ID 10, SysMin. 4. ATT-ஐ பாதுகாப்பு நடைமுறைகளில் பயன்படுத்துவது. 1. த்ரெட் ஹண்டிங். பாதுகாப்பு அணிகள் ATT-CK-ஐ வழிகாட்டியாக வைத்து இணையத்தில் நடக்கும் மறைந்த செயல்பாடுகளைத் தேடி அறிய முடியும். 2. SOC, Security Operations Center SOGASMELI. SOC அணிகள் அலர்ட் என்ரிச்மெண்ட், இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் மற்றும் ATT-CK-ஐ பயன்படுத்துகிறார்கள். 3. ரெட் டீமிங், ப்ளூ டீமிங். ரெட் டீம்ஸ் ATT-CK டாக்டிக்ஸ் டெக்னிக்ஸ் பயன்படுத்தி தாக்குதல்களை சிமுலேஷன் செய்கிறார்கள். ப்ளூ டீம்ஸ் எதிரியாக ரெட் டீம் நடத்தை உணர்ந்து பாதுகாப்பு காத்தல் செய்கிறார்கள். 4. கேப் அனாலிசிஸ். நிறுவனம் எந்த டெக்னிக்ஸ் எதிராக பாதுகாப்பு வசதிகளை இல்லாமல் உள்ளது என்பதை அறிய உதவும். 5. ATT-CK நேவிகேட்டர், ஒரு பயனுள்ள கருவி. ATT-CK நேவிகேட்டர் என்பது ATT-CK-ஐ பார்வையிட ஒரு விஷுவல் டூல் ஆகும். இது செக்யூரிட்டிக்கு டிடெக்ட் கவரேஜ், டேட்டா சோர்சஸ் மேப்பிங், த்ரெட் ஆக்டர் ட்ராக்கிங். முதற்கட்டமாக ஒரு நிறுவனத்தின் டிடெக்ஷன்-ஐ பிளாட்டிங் செய்து பாதுகாப்பு-ஐ வடிவமைக்கலாம். 6. ATT-CK மற்றும் த்ரெட் ஆக்டர் மேப்பிங். பல்வேறு மிரட்டல்களை உருவாக்கும் குழுக்களின் நடத்தை TTP அடிப்படையில் ATT-CK-இல் வரைபடம் போடப்பட்டுள்ளது. உதாரணம்: AP-T29, கோசி பியர். இனிஷியல் ஆக்சஸ், ஸ்பியர்ஃபிஷிங் அட்டாச்மெண்ட், D100601. எக்ஸிகியூஷன், PowerShell, D105901. டிஃபென்ஸ் எவேஷன், ஆப்ஃபிஸ்கேட்டட் ஃபைல்ஸ், D1027. இது மூலம் எந்த குழு உங்கள் நிறுவனத்தை தாக்கக்கூடும் என்பதற்கான முன்னெச்சரிக்கை செய்ய முடியும். 7. ATT-CK டேட்டா சோர்சஸ் மற்றும் டிடெக்ஷன் ரூல்ஸ். ATT-CK ஃப்ரேம்வொர்க் டிடெக்ஷன் மேம்படுத்த டேட்டா-ஐ பரிந்துரைக்கிறது. விண்டோஸ் இவெண்ட் லாக்ஸ், SysMin. ப்ராசஸ் மானிட்டரிங், ரெஜிஸ்ட்ரி மானிட்டரிங், ஃபைல் மானிட்டரிங், நெட்வொர்க் டிராஃபிக் அனாலிசிஸ்.
சிக்மா ரூல்ஸ், யாரா, சுரிகாட்டா போன்ற ஓபன் சோர்ஸ் டிடெக்ஷன்கள் ATT-CK-க்கு தொடர்பானவை. 8. ATT-CK vs கில் செயின். கில் செயின், லாக்ஹீட் மார்ட்டின், ஒரு ட்ரெடிஷனல் அட்டாக் மாடல் ஆகும். ATT-CK அதன் மேம்பட்ட பதிப்பாக பார்க்கப்படுகிறது. கில் செயின் ஸ்டெப் ATT-CK equivalent. Reconnaissance discovery. Weaponization not directly mapped. Delivery initial access. Exploitation execution. Installation persistence. C2 command control. Actions on OBJ impact collection exfiltration. 9. சுருக்கமாக பயன்கள். பாதுகாப்பு தகவல்களுக்கு ஸ்ட்ரக்சர் தருகிறது. எதிரிகளை அடையாளம் காண உதவுகிறது. புதிய பாதுகாப்பு உத்திகளை உருவாக்க உதவுகிறது. திருத்தங்கள் எங்கு தேவை என்பதை காட்டுகிறது. பாதுகாப்பு முடிவுகளை தரவுகளால் ஆதரிக்கிறது. MITRE ATT-CK framework ஒரு நிறுவனத்தின் பாதுகாப்பு தரத்தை மேம்படுத்த ஒரு முக்கிய கருவியாக உள்ளது. இது சைபர் மிரட்டல்களை ஆராய, புரிந்து கொள்ள மற்றும் எதிர்கொள்ள துல்லியமான வழிகாட்டி அமைப்பை வழங்குகிறது. மின்னழிவுகளை தடுப்பதற்கான முயற்சிகளில் ATT-CK ஐ பயன்படுத்துவது ஒரு பாதுகாப்பு நிபுணர் நவீன சைபர் தாக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் உத்திகளை அமைக்க உதவும். MITRE ATT-CK முறைமையை பயன்படுத்தி சிவப்பு குழு, ரெட் டீம் மற்றும் ஊடுருவல் சோதனை. தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் உலகம் ஒருங்கிணைந்த ஒரு வலையமைப்பாக மாறியுள்ளது. இந்த வலையமைப்புகள் பலவிதமான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகின்றன. இதனிடையே, ஒரு நிறுவனத்தின் தகவல் பாதுகாப்பை உறுதி செய்வது மிக முக்கியமான செயலாக இருக்கிறது. சைபர் பாதுகாப்பு துறையில் சிவப்பு குழு சோதனை, ரெட் டீமிங் மற்றும் ஊடுருவல் சோதனை, பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஆகியவை பாதுகாப்பு குறைபாடுகளை கண்டறிந்து முன்னேற்பாடு எடுக்க உதவுகின்றன. இவற்றை மேலும் தரமான முறையில் நடத்துவதற்கு MITRE ATT-CK எனப்படும் முறைமை பயனுள்ளதாக அமைந்துள்ளது. அத்தியாய ஒழுங்குமுறை, அவுட்லைன் இன் தமிழ் சோகஸ்மெலி. அத்தியாயம் 1. MITRE ATT-CK என்பது என்ன? ATT-CK என்ற சொல்லின் விரிவாக்கம். உருவாக்க பின்னி. இது ஒரு திறந்த மூல அறிவுத் தரவுத் தொகுப்பு. அத்தியாயம் 2. ATT-CK கட்டமைப்பு. உத்திகள், டாக்டிக்ஸ், தலையீட்டு பகுதிகள். நுட்பங்கள், டெக்னிக்ஸ், செயல்முறைகள். துணை நுட்பங்கள், சப்டெக்னிக்ஸ். எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் கண்டறிதல் முறைகள். அத்தியாயம் 3. சிவப்பு குழு சோதனையில் ATT ஐ பயன்படுத்துவது எப்படி? எதிரி சாய்வு மாதிரிகள். DTP வரைபடம். அரை தானாக இயங்கும் சோதனை கருவிகள், கால்டரா, மேனுவல் ஸ்கிரிப்ட்ஸ். அத்தியாயம் 4. ஊடுருவல் சோதனையில் ATT ஐச் சேர்த்தல். அபாய மதிப்பீடு மற்றும் ஊடுருவல் சோதனை வேறுபாடுகள். ATT-CK வழிகாட்டி உருவாக்கம். சோதனை முடிவுகள் மற்றும் பாதுகாப்பு அறிக்கைகளில் இணைத்தல். அத்தியாயம் 5. உதாரணங்கள் மற்றும் பயிற்சி வழிகள். விண்டோஸ் சூழலில் DTP செயல்படுத்தல். PowerShell, Registry Modifications, Scheduled Tasks. பாதுகாப்பு தவிர்ப்பு முறைகள். அத்தியாயம் 6. ATT-CK கருவிகள், டூல்ஸ். ATT-CK Navigator. Atomic Red Team. Threat Mapping Software. அத்தியாயம் 7. பாதுகாப்பு குழு, ப்ளூ டீம், எதிர் நடவடிக்கைகள். கண்டறிதல் விதிகள், டிடெக்ஷன் ரூல்ஸ். ஆய்வு முறைகள், த்ரெட் ஹண்டிங். அத்தியாயம் 8. வாழ்வியல் நிகழ்வுகள், கேஸ் ஸ்டடீஸ். ஒரு வங்கியில் ATT-CK அடிப்படையிலான சோதனை. சுகாதார நிறுவனத்தில் DTP பாதுகாப்பு பகுப்பாய்வு. தகவல் தொழில்நுட்பம் முற்றிலும் கணினி சார்ந்த சூழலாக வளர்ந்து வந்த இன்றைய காலகட்டத்தில், பாதுகாப்பு என்பது வெறும் கருவி சார்ந்த அல்லது நெறிமுறை சார்ந்த செயல்பாடாக அல்லாது, தெளிவான தாக்குதல் மாதிரிகள் மற்றும் எதிர் நடவடிக்கைகள் அடிப்படையில் செயல்பட வேண்டிய நிலைக்கு வந்துள்ளது. குறிப்பாக நிதித்துறையில், தகவல் பாதுகாப்பு என்பது மிக அதிக அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகும் ஒரு பகுதியில் உள்ளது. வங்கிகளின் கணினி வலையமைப்புகள், வாடிக்கையாளர் தகவல்களும்,
உள்துறை தரவுகளும் மிக உயர்ந்த பாதுகாப்பு தேவைப்படும் நிலைக்குள் உள்ளன. இத்தகைய சூழலில் ஒரு மாநில அளவிலான வங்கி அமைப்பில் நடந்த பாதுகாப்பு மதிப்பீட்டு நடவடிக்கையை அடிப்படையாகக் கொண்டு ATT-CK இன் பயன்பாட்டை விரிவாக ஆய்வு செய்வது எக்கசேஸ்டியின் நோக்கமாகும். இச்சோதனை நடவடிக்கை ஒரு முழுமையான சிவப்பு குழு பயிற்சியாகவும் அதனுடன் இணைந்து ஊடுருவல் தடுப்பு மற்றும் கண்டறிதல் நடவடிக்கைகளாகவும் திட்டமிடப்பட்டது. பயிற்சியின் முக்கிய நோக்கம் அந்த வங்கியின் பாதுகாப்பு கட்டமைப்பில் உள்ள நுட்பங்களையும் அதன் பலவீனங்களையும் தெளிவாக கண்டறிந்து அதை அடிப்படையாகக் கொண்டு முன்னெச்சரிக்கைகள் மேற்கொள்ளும் வகையில் அறிவுரை வழங்குவதாகும். இந்த நடவடிக்கையில் ATT-CK ஃப்ரேம்வொர்க் ஒரு மையக் கருவியாக பயன்படுத்தப்பட்டது. காரணம், இந்த ஃப்ரேம்வொர்க் தாக்குதலாளிகள் எப்படி தாக்குவார்கள் என்பதை மட்டுமல்லாமல் அவர்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு நுட்ப நடவடிக்கையையும் விளக்குகிறது. இது பாதுகாப்பு சோதனையை ஒரு திட்டமிட்ட சவாலாக மாற்றுவதற்கு வழிவகுத்தது. பயிற்சி சோதனை ஆரம்பிக்கும் முன் வங்கியின் நிர்வாகத்துடன் தகுந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பின் செயல்திட்டம் வடிவமைக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் ஒவ்வொரு தாக்குதல் கட்டமும் அது தொடர்பான ATT-CK டாக்டிக், டெக்னிக் ஆகியவற்றுடன் மிகக் குறுகிய விவரணையில் ஒருங்கிணைக்கப்பட்டது. இதன் மூலமாக தாக்குதல் நடைபெற்ற ஒவ்வொரு நிலையிலும் ATT-CK ஃப்ரேம்வொர்க் அடிப்படையில் சரியான எதிர் நடவடிக்கைகளை அவதானிக்க முடிந்தது. இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், இது வெறும் கருவி வழிபட்ட தாக்குதலாக அல்லாமல் செயற்கையாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நுட்பமான எதிரி தாக்குதலை பிரதிபலிப்பதாக அமைந்தது. தாக்குதலின் ஆரம்பகட்டமான நிலை வெளியிலிருந்து வங்கி உள்நுழைவு பாயிண்ட்களை கண்டறிந்து அதன் மீது மென்மையான முறையில் தாக்குதல் நடத்துவதாகும். இது வழக்கமான பணி சார்ந்த உள்நுழைவு அணுகல்களைப் போலவே தோன்றும்படி திட்டமிடப்பட்டது. வழக்கமாக வங்கி தனிப்பட்ட ஊழியர்கள் பெற்ற மின்னஞ்சல்களில் ஊடாக ஸ்பியர் ஃபிஷிங் தாக்குதல்களை திட்டமிடுவது மிகவும் சாதாரணமான மற்றும் பெரும்பாலும் வேலை செய்யக்கூடிய நடைமுறையாக இருக்கிறது. இக்கட்டத்தில் உருவாக்கப்பட்ட போலி வேலைவாய்ப்பு மின்னஞ்சல் HR தொடர்புடைய தலைப்புடன் அமைக்கப்பட்டது. அது திறக்கப்படும் போது அதன் மூலம் உள்ளூர் கணினியில் குறுகிய பிரிவிலேஜ் கொண்ட கோட் எக்ஸிகியூஷன் ஏற்படும் வகையில் உருவாக்கப்பட்டது. இச்செயல்முறை வெற்றிகரமாக நடைபெற்றதும் அதனுடன் தொடங்கிய PowerShell அடிப்படையிலான கட்டளை நடவடிக்கைகள் மூலம் தன்னிச்சையான கட்டுப்பாட்டு வாயிலாக மாற்றப்பட்டது. இது எக்ஸிகியூஷன் கட்டமாக வரையறுக்கப்படலாம். இங்கு பயன்படுத்தப்பட்ட நுட்பங்கள் பொதுவாக சமீபத்திய சில தாக்குதல்களில் காணப்படும் தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டன. PowerShell ஸ்கிரிப்டிங் மூலம் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சேனல் உருவாக்கப்பட்டது. இது தொடர்ந்து இயக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் மூலம் சிஸ்டம் பெர்சிஸ்டன்ஸ் பெறப்பட்டு பல்வேறு சிஸ்டம் ரெஜிஸ்ட்ரி பகுதிகளில் நுழைவு தடங்கள் பதிக்கப்பட்டன. இவை அனைத்தும் ATT-CK இல் எக்ஸிகியூஷன், பெர்சிஸ்டன்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் எவேஷன்களில் வரையறுக்கப்பட்ட நுட்பங்களை பிரதிபலிக்கின்றன. குறிப்பாக obfuscated command execution, registry run keys மற்றும் ஸ்கிரிப்டிங் ஆகியன பிரதானமாக பயன்பட்டன. இவ்வாறு இக்கட்டங்களில் நடைபெறும் ஒவ்வொரு நடவடிக்கையும் ATT-CK மேட்ரிக்ஸ் அடிப்படையில் டாக்குமெண்டேஷன் செய்யப்பட்டன. இது ரெட் டீம் குழுவுக்கு மட்டுமல்லாமல் பின்னர் ப்ளூ டீம் குழு பகுப்பாய்விலும் பெரிதும் உதவியது. தொடர்ந்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. காரணம், ஆரம்பத்தில் கோப்புகளை இயக்கிய பயனர் கட்டுப்பாடுகள் குறைந்த அளவில் இருந்தன. எனவே அதனை மேலதிக மேலாண்மை அனுமதிக்குள் கொண்டுவர வேண்டும் என்பது அடுத்தபடியாக இருந்தது. இதற்கு விண்டோஸ் UAC யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோல் பைபாஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பயன்படுத்தப்பட்டது. இது ATT இன் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் டாக்டிக்ஸ் பகுதியில் வருகிற பைபாஸ் இன் ஓர் எடுத்துக்காட்டு. இதில் வெற்றியடைந்த பின்னர் மெமரி ஹார்வெஸ்டிங் மற்றும் கிரெடென்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த கட்டத்தில் சிஸ்டமில் LSASS செயலியை மெமரி டம்ப் செய்யும் செயல்முறை மிக முக்கியமான தாக்குதலாக அமைந்தது. இதன் மூலம் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட் உட்பட பல முக்கிய சான்றுகள் வெளியே பெறப்பட்டன. இந்த தகவல்களுடன் இணைந்து லேட்ரல் மூவ்மெண்ட் மேற்கொள்ளப்பட்டது. இது மற்ற களில் ரிமோட் எக்ஸிகியூஷன் செய்வதற்கான முயற்சியாகும். இவ்வாறு தொடர் நடவடிக்கைகள் ATT-CK டாக்டிக்ஸ் வகைப்படுத்தப்பட்ட எக்ஸிகியூஷன், பெர்சிஸ்டன்ஸ்,
privilege escalation, credential access, discovery, lateral movement மற்றும் collection போன்ற அனைத்தையும் முறையாக அடைந்தன. இதில் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு நுட்பமும் நிகழ்நிலை அமைப்பில் வெற்றிகரமாக செயல்பட்டதாகவும், அது தொடர்பான பாதுகாப்பு முறைகள் அந்த இடத்தில் இல்லை அல்லது குறைவாக இருந்ததாகவும் பதிவு செய்யப்பட்டது. இந்த செயல்முறையின் மூலமாக வங்கி அமைப்பின் பலவீனமான பாதுகாப்பு பகுதியான endpoint protection, logging system, privilege management ஆகியன மிக தெளிவாக கண்காணிக்கப்பட்டன. அதனுடன் எதிர்மறையான தாக்குதல்களை எதிர்கொள்ளும் ப்ளூ டீம் குழு குறைந்த அளவிலான சிஸ்மன் பதிவு, குறைக்கப்பட்ட சிஎம் அலர்ட்டிங் மற்றும் ஐடிஸ் கன்ஃபிகரேஷன் இல்லாத நிலை ஆகியவற்றை நேரில் அனுபவித்தனர். இவை அனைத்தும் ATT-CK கவரேஜ் மூலம் விளக்கப்பட்டன. தரவகற்றல், எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் நிலை. லேட்ரல் மூவ்மெண்ட் மூலம் பல கணினிகளில் நுழைந்த ரெட் டீம் குழு உள்நோக்கு பரிவர்த்தனை தரவுகள் மற்றும் வாடிக்கையாளர் பைல்கள் அடங்கிய முக்கிய கோப்புகளை சேகரித்தது. இவை ஸ்ட்ரக்சர்ட் இல் MSSQL மற்றும் ஒராக்கிள்களில் இருந்தன. எக்ஸ்போர்ட் செய்யப்பட்ட CSV மற்றும் எக்ஸெல் கோப்புகள் கையாண்ட ஸ்கிரிப்ட் வழியாக ஒரே கோப்பாக தொகுக்கப்பட்டன. அதன் பின்னர் HTTPS வழியாக ஒரு வெளிநாட்டு FTP சேவையகத்திற்கு அனுப்பப்பட்டன. இந்த செயல் ATT-CK இல் D141 எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் ஓவர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சேனல் அல்லது D1418002 எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் ஓவர் ஆல்டர்னேட்டிவ் புரோட்டோகால் HTTPS என்ற வகைக்குள் வருகிறது. வலைச்சேவைகள் வழியாக BN கண்காணிப்பு அமைப்புகள் இல்லாத நிலையில் இந்த நடவடிக்கையை ப்ளூ டீம் தடுப்பதற்கேதும் சாத்தியமாகவில்லை. தாக்கத்தின் விளைவுகள் இம்பாக்ட் ஸ்டேஜ் சோகஸ்மெலி. பாதுகாப்பு சோதனையின் முடிவில் ரெட் டீம் பல்வேறு பயனுள்ள தரவுகளை எடுத்துச் செல்வதில் வெற்றி பெற்றது. இதில் முக்கியமானது 2.0.0 வாடிக்கையாளர்களின் PII Personally Identifiable Information, பல்வேறு உள்நோக்கு எக்ஸெல் பேஸ்ட் குறியீட்டு ரிப்போர்ட்டுகள், உள்நோக்கு நிர்வாக கடவுச்சொற்கள் மற்றும் ஆக்சஸ் டோக்கன்ஸ், பரிவர்த்தனை மற்றும் கணக்கீட்டு தரவுகள். இவை அனைத்தும் பயிற்சிக்குரிய ரெட் டீமில் சேமிக்கப்பட்டன, ஆனால் உண்மையான தரவுகள் எந்தவிதமான வன்முறை நட்டத்துக்கும் ஆளாகவில்லை. இதனால் இந்த பயிற்சி அமைப்பு தன்மையாக இருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளின் பலவீனங்களை வெளிப்படுத்த உதவியது. ப்ளூ டீம் எதிர்வினை. ப்ளூ டீம் குழுவினர் ஆரம்ப கட்டத்தில் சில அன்யூஷுவல்களை கண்டு கொண்டிருந்தாலும் அட்டாக் செயின் முழுவதையும் முற்றாக தடுப்பதில் முற்றிலும் தோல்வியடைந்தனர். இந்த தோல்விக்கு காரணமாக இருந்தது சிஸ்மன் வின்லாக் பீட் போன்ற எண்ட்பாயிண்ட் லாக் ப்ரொவைடர்ஸ் இன்ஸ்டால் செய்யப்படவில்லை. CM, Splunk, Alert Rules நன்கு ஃபைன்-டியூன் செய்யப்படவில்லை. DNS டனேலிங், HTTPS சீரண்ட டிராஃபிக் போன்ற அட்வான்ஸ்ட்களை டிடெக்ட் செய்யும் IPS சிக்னேச்சர்ஸ் இல்லை. விண்டோஸ் ஃபயர்வால் மற்றும் எண்ட்பாயிண்ட் ப்ரொடெக்ஷன் இல் டிஃபால்ட் கன்ஃபிகரேஷன் மட்டுமே இருந்தது. இதனால் பல செயற்பாடுகள் ஒரு சாதாரண சிஸ்டம் யூசர் தான் செய்கிறார் என்ற போலி உணர்வை ஏற்படுத்தின. ATT-CK ஃப்ரேம்வொர்க் உதவியுடன் பின்னடைவு முறையாக நடந்த டிடெக்ஷன் இல் பல டாக்டிக்ஸ் டெக்னிக்ஸ் மீதான விசிபிலிட்டி இல்லை என்பதும் ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தக்கூடிய கலை புறக்கணிக்கப்பட்டதெனவும் உறுதிப்பட்டது. லெசன்ஸ் லேர்ன்ட், கற்றுக்கொண்ட பாடங்கள் சோகஸ்மெலி. இந்த பயிற்சியின் இறுதியில் ரெட் டீம், ப்ளூ டீம் மற்றும் மேல்நிலை பாதுகாப்பு அதிகாரிகள் பங்கேற்ற ஒரு செஷன் நடத்தப்பட்டது. இதில் ATT-CK இல் ரெட் டீம் பயன்படுத்திய ஒவ்வொருக்கும் எதிரான எக்ஸிஸ்டிங் டிடெக்ஷன் கவரேஜ் விளக்கப்பட்டது. முக்கியமான கற்றலாக கருதப்பட்டவை பின்வருமாறு. 1. எண்ட்பாயிண்ட் லாகிங் பற்றிய விழிப்புணர்வு. சிஸ்மன் போன்ற கருவிகள் இல்லாமல் சிஸ்டம் லெவல் ஆக்டிவிட்டிகளை பின்தொடர முடியாது. 2. அலர்ட் கோரிலேஷன் முக்கியத்துவம். ஒரு நிகழ்வு தனித்தனியாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத போதிலும் ஒன்று சேரும்போது சங்கிலித் தாக்குதலை உருவாக்கக்கூடியவை. 3. பர்பிள் டீம் கொலாபரேஷன் தேவை. ரெட் ப்ளூ டீம்ஸ் ஒன்றாக வேலை செய்யும் போது பாதுகாப்பு முன்னேற்றம் பெரிதும் சாத்தியமாகிறது. 4. ATT-CK கவரேஜ் அசெஸ்மெண்ட் தொடர்வது அவசியம். பாதுகாப்பு கட்டமைப்பில் எந்த டாக்டிக்ஸ் மற்றும் டெக்னிக்ஸ் மறைக்கப்படுகின்றன என்பதை தொடர்ந்து பரிசீலிக்க வேண்டியது அவசியம்.
ATT-CK ஃப்ரேம்வொர்க் பயன்படுத்திய நுண்ணறிவு முறைகள். பயிற்சியின் இறுதியில் ATT-CK நேவிகேட்டர் டூல் உதவியுடன் டாக்டிக்ஸ், டெக்னிக்ஸ் மற்றும் டிடெக்ஷன் கவரேஜ் வரைபடமாக உருவாக்கப்பட்டது. இதில் green covered fully, yellow partially covered, red not covered. இந்த வரைபடம் மேலதிக நடவடிக்கைகளுக்கான முக்கிய அறிக்கையாக அமைந்தது. அதன் அடிப்படையில் பாதுகாப்பு கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த கேஸ் ஸ்டடி ATT-CK ஃப்ரேம்வொர்க் களத்தில் எப்படி ரெட் டீம் செயல்பட முடியும் என்பதை மிகத் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஒரு அமைப்பின் பாதுகாப்பு நிலையையும் அதன் பலவீனங்களையும் சரியான முறையில் ஆராய்வதற்கான சிறந்த கருவியாக ATT-CK ஃப்ரேம்வொர்க் விளங்குகிறது. குற்றவியல் நோக்கில் அல்லாமல் பாதுகாப்பு மேம்பாட்டுக்காக இது பயன்படுத்தப்படும் போது அது அமைப்பின் நன்மைக்கே வழிவகுக்கிறது. இது ATT-CK ஐ ஒரு நிறுவன பாதுகாப்பு சூழலில் எவ்வாறு சீராக, பயனுள்ளதாக மற்றும் தொடர்ந்து செயல்படும்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து விளக்குகிறது. இதில் நாம் 20.0.0 தமிழ் சொற்கள் கொண்ட தூய வாதரீதியான பியோர் தியோரி விளக்கத்தை தருகிறோம். அறிமுகம். ATT-CK ஐ ஏன் செயல்படுத்த வேண்டும்? MITRE ATT-CK ஃப்ரேம்வொர்க் என்பது ஒரு பாதுகாப்பு செயல்முறை கட்டமைப்பு. இது எதிரிகளின் நடத்தை, தாக்குதல் முறைகள், பாதுகாப்பு மீறல்கள் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. இதன் மூலமாக எதிரிகளின் நடத்தை அடிப்படையில் பாதுகாப்பு நுண்ணறிவு (threat intelligence) உருவாக்கலாம். பாதுகாப்பு கண்டறிதல் திறனை மேம்படுத்தலாம். ரெட் டீம் மற்றும் ப்ளூ டீம் பயிற்சிகளை ஒருங்கிணைக்கலாம். SOC மற்றும் CM கண்காணிப்பை திருத்தலாம். பகுதி 1. ATT-CK ஐ நிறுவும் முன்னிலை அடிப்படை அவசியங்கள். 1. தொழில்நுட்ப அமைப்புகளை முன் ஆய்வு செய்யல். Endpoint Detection and Response (EDR). CM, Splunk, Elastic. Firewall Logs. Network Telemetry. DNS Query Logs. இந்த தொழில்நுட்பங்கள் இல்லாமல் ATT-CK ஐ மேப் செய்ய இயலாது. 2. Organizational Readiness, அமைப்பின் தயார்நிலை SOGSMELI. SOC குழுவின் திறன். ரெட் டீம் ப்ளூ டீம் உள்நிலை. யூஸ் கேஸ் இன் நிலை. Alerting Procedures. Governance Compliance கட்டமைப்புகள். பகுதி 2. ATT ஐ நிறுவும் சிறந்த நடைமுறைகள். 1. ATT-CK நேவிகேட்டர் பயன்படுத்துதல். MITRE ATT-CK நேவிகேட்டர் என்ற கருவி மூலமாக டெக்னிக்ஸ் மேப்பிங், டிஃபென்சிவ் கேப் அனாலிசிஸ், SOC ரூல் கவரேஜ், த்ரெட் மாடலிங் உருவாக்க முடியும். அதனை பயன்படுத்தும் போது தனித்தனி டாக்டிக்ஸ், இனிஷியல் ஆக்சஸ், எக்ஸிகியூஷன், பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் என்பவற்றின் கீழ் பயனுள்ள ஐ மார்க் செய்யலாம். முந்தைய தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட அட்டாக் ஐ ஆக காட்டலாம். 2. டிடெக்ஷன் ரூல் அலைன்மெண்ட். CM கருவிகளில் உள்ள ATT-CK இன் அடிப்படையில் அலைன்மெண்ட் செய்ய வேண்டும். உதாரணமாக PowerShell ஸ்கிரிப்ட் எக்ஸிகியூஷன் T1.0.9.0.01. Suspicious Registry Modifications D1.1.2. Credential Dumping T1.0.3. இதன் அடிப்படையில் correlation rules உருவாக்கலாம். 3. Log Source Mapping. ஒவ்வொரு ATT-CK-க்கு தேவையான log-களை மேப் செய்ய வேண்டும். ATT-CK டெக்னிக் தேவையான log source. T1.0.5. Process Injection Sysmin Event ID 8. D1.0.3. LSAS's Dump Security Event 4688. D1.0.7. Application Layer Protocol Proxy Logs DNS Logs. இதன் மூலம் Visibility Checklists உருவாக்கலாம். 4. Use Case Development. ஒவ்வொரு ATT-CK-க்கு குறைந்தபட்சம் 2-3 டிடெக்ஷன் யூஸ் கேசஸ் உருவாக்க வேண்டும். இது SOC-களுக்கு இன்புட் ஆகும். பகுதி 3. ATT-CK ஃப்ரேம்வொர்க் பராமரிப்பு நடைமுறைகள். 1. Continual Threat Mapping. மாற்றப்படும் நவீன தாக்குதல்கள்,
Emerging threats மீது ATT-CK mapping செய்தல். உதா. New ransomware behavior. AI-based phishing techniques. Living off the line binaries, LOL bins. இதற்காக ATT-CK framework update ஐ தொடர்ந்து பார்க்க வேண்டும். 2. Detection efficacy testing, Purple Team Sogasmeli. Purple Team பயிற்சிகள் மூலம். SOC rule validation. Alert response timing. False positive negative balancing. நடைபெற வேண்டும். இது TTP level, tactics, techniques, procedures, defensive ஐ மதிப்பீடு செய்ய உதவும். 3. Documentation knowledge base. SOC playbooks, threat intelligence reports, incident response reports ஆகியவற்றை ATT-CK align முறையில் documentation செய்ய வேண்டும். இந்த alignment நிறுவத்தில் பொதுவாக threat-informed defense என்பதை உருவாக்கும். பகுதி 4. வளங்கள், resources மற்றும் கருவிகள், tools. கருவி வளம் பயன்கள். ATT-CK Navigator Techniques Mapping, Coverage Report. Caldera Automated Adversary Emulation. Sigma Rules CM Detection Rule Conversion. Elastic Security ATT-CK Integration in Dashboards. Red Canary Threat Detection Report ATT படி முக்கிய தொழில்நுட்பங்கள் அறிக்கை. MITRE TID, Center for Threat-Informed Defense, Best Practices, Case Studies. MITRE ATT-CK Website Official Documentation, Techniques Tactics Explanations. பகுதி 5. நட்புறவான நடைமுறைகள், Team Integration. ATT-CK Framework வெற்றிகரமாக செயல்பட வேண்டுமானால், அனைத்து பாதுகாப்பு குழுக்களும் இணைந்து செயல்பட வேண்டும். SOC Team, Real-Time Detection, Alerting. Threat Intel Team, TTP Mapping. Red Team, Adversary Simulation. Blue Team, Investigation, Containment. Governance Team, Documentation, Audit. ATT-CK Framework அமைப்பை சுற்றி ஒரு threat-informed culture உருவாக்க வேண்டும். பகுதி 6. சவால்கள் மற்றும் தீர்வுகள். சவால் தீர்வு. டெக்னிக்ஸ் பற்றிய குறைந்த புரிதல், internal training, MITRE documentation. Low visibility logs SysMin, audit policy enhancement. Rule overload prioritized detection strategy. SOC fatigue alert enrichment suppression techniques. Updating ATT-CK content version control documentation. MITRE ATT-CK framework என்பது சீராகச் செயல்படுத்தும் போது மிகப்பெரிய பாதுகாப்பு நுண்ணறிவு கருவியாக அமையும். நிறுவனம் ஒரு சைபர் செக்யூரிட்டி அட்டாக்கை பற்றிய தெளிவான டாக்டிக்ஸ் பேஸ்ட் ஐ உருவாக்க வேண்டும். அது CM, SOC, Threat Intel, Red Team ஆகிய அனைத்து சுழற்சிகளுக்கும் இணைக்கும் நடுக்கருவியாகச் செயல்படும். இது ஒரு தொடரும் பயணம். ஒரு முறை ATT-ஐ நிறுவுவது போதாது. அதனை பராமரிக்கவும், புதுப்பிக்கவும், அதனைச் சுற்றி ஒரு threat-informed team வலையமைப்பையும் வளர்க்கவும் வேண்டும்.